காரணமே இல்லாமல் அழுது கொண்டிருக்கிற மனிதர்கள் இந்த உலகத்துல ஏராளம். ஆனால் தன்னுடைய கண்ணீரை விசேஷமாக கருதுகிற தேவனிடத்துல அவர் தன் வாஞ்சியை தெரியப்படுத்துகிறாரே, அந்த அருமை பக்தனுடைய விருப்பம் என்ன என்று பார்ப்போமா? சங்கீதம் 119 136. உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. எப்படிப்பட்டதான ஒரு கண்ணீர் பாருங்கள். மனுஷர் என்று சொல்லுகிறார். அதோட பொருள் என்ன? தேவனை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, ஆனால் வேத வாக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி தங்கள் வாழ்க்கையில பலவிதமான நுகங்களையும் போராட்டங்களையுமே பார்த்து, ஐயோ எனக்கு இவர்களைப் போல இல்லையே, அவர்களைப் போல இல்லையே, எனக்கு இந்த வசதி இல்லையே என்று அழுது புலம்புகிற மக்கள் நடுவில் இவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வசனங்களை மறந்தார்களே என்று சொல்லி கண்ணீர் விட்டாராம். அன்பானவர்களே, இன்று உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். இறை வாத்தின்படி நடவாதபடி, வசனத்தின்படி அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளாதபடி இருக்கிற பல மனிதர்கள் இந்த பூமியில ஏராளம். அவர்களெல்லாம் தேவன் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆக மனம் திரும்புவோம், ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய கண்ணீர் வீணாய் போக வேண்டாம். கேளுங்கள், கொடுக்கப்படும். நாம் கேட்போமா? பரிசுத்தத்தை தாரும், மீட்பை தாரும், மனமகிழ்ச்சியை தாரும், மறுவாழ்வின் நிச்சயத்தை தாரும் என்று அவரை நோக்கி கேட்போம். நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவருடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பீராக. விசேஷமாய் ஆத்மா அழிவதை குறித்து அக்கறையோடு பாரத்தோடு இடத்தில் வேண்டிக் கொண்டு மனம் திரும்ப அருள் தாரும். அற்புதம் செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பதி ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணியையர். காட் பிளஸ் யூ.